Happy morning, dear kids. Today we have EVS class. We are in the lesson Mind Needs Water. Let us recall what we have seen so far. நம்ம இது வரைக்கும் இந்த லெசனில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? யூசஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சாச்சு நம்ம. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்காக நம்ம ஒரு ஸ்டோரியும் பார்த்தோம். பண்டி அண்ட் மின்டியோட ஸ்டோரி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுலேயே நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் வாட்டர்னால் என்ன, நேச்சுரலாக எப்படி நமக்கு வாட்டர் கிடைக்கிது, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ்னால் நம்ம வீட்டுக்கு எப்படி நம்ம வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கிடைக்கிது, நம்ம டேங்க்கில் எப்படி வாட்டர் ஸ்டோர் ஆகுது, இது எல்லாமே பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம கிரவுண்ட் வாட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம எதுக்காக டேம் வாட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர்னால் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது நம்ம வாட்டரை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் எப்படி பாதுகாக்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணோம். அதில் பண்டி அண்ட் மின்டியோட ஸ்டோரி கொஞ்சம் பார்த்தோம். ஸோ எப்படி அந்த ஹாப்பி லேக்கை எல்லாம் டர்ட்டியாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீக் இந்த ஆக்டிவிட்டி, அப்புறம் எப்படி பண்டியோட ஃபேமிலி ஹாப்பி லேக்கை விட்டு கூட போட்ட வாட்டி ரோசி ரிவருக்கு போய் என்ன பண்ணாங்க, அந்த ரிவர் எப்படியெல்லாம் க்ளீனாக இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ அந்த ரிவர் வாட்டரை வேஸ்ட் பண்ணாமல் எப்படிலாம் வாட்டரை திரும்ப ரீயூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீக்கில் நம்ம இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். When Bunty came back to visit Minty, he was horrified to see that the lake was dirtier and filled with garbage. Horrified means shocked. அதாவது பண்டி அப்படின்ற ஒரு ஃப்ராக் மறுபடியும் அவரோட ஃப்ரெண்ட் மின்ட்டியை பார்க்கறதுக்காக வராரு. ஸோ அந்த ஊரில் அவரோட பழைய ஹோம் எது? ஹாப்பி லேக். ஸோ அந்த லேக்கை பார்க்குறாரு. அதை பார்த்து அவருக்கு ஒரே பயம், ஆச்சரியம். என்னடா இவ்வளோ அழுக்காக இருக்குது, நம்மளோட லேக் இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது, ஃபுல்லாக குப்பையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவர் மின்ட்டியும் பண்டியும் பேசிக்கிறாங்க. பண்டி, ஐ எம் ஸோ கிளாட் டு see you. அதாவது மின்ட்டி சொல்கிறாரு, நான் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மின்ட்டி, the water sources here have become dirtier. Are you drinking clean water at home? At home? ஸோ இப்போ அவர் கேட்குறாரு, அந்த ஃப்ராக் மின்ட்டியை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த வாட்டர் சோர்ஸஸில் இவ்வளவு குப்பையாக இவ்வளோ அழுக்காக இருக்கே, இந்த வாட்டரை தான் நீங்கள் குடிக்கிறீங்களா, இதில் தான் நீங்கள் குக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. At home we boil drinking water to kill the germs. Some people even have water purifiers and water filters in their homes to make the water cleaner. நாங்கள் இந்த வாட்டரை இந்த லேக்கில் இருக்கிற வாட்டரை நல்லா பாயில் பண்ணி தான் குடிப்போம். ஸோ அப்படி பாயில் பண்ணி நம்ம ஹீட் பண்ணி குடிக்கிறதுனால அந்த வாட்டரில் இருக்கிற அழுக்கு ஜெர்ம்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடுது. அதே மாதிரி சில பேர் வீட்டில் வாட்டர் ஃபில்டர் வாட்டர் ப்யூரிஃபையர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மின்ட்டி பண்டி கிட்ட சொல்கிறாரு. தேங்க் குட்னஸ் வி ஹாவ் டு டூ சம்திங் அபவுட் திஸ். நம்ம இதை பற்றி ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இப்படி வாட்டர்லாம் டர்ட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லி மின்ட்டி பண்டி மின்ட்டி கிட்ட சொல்கிறாரு. ஸோ இப்போ பண்டியும் மின்ட்டியும் சேர்ந்துட்டு இந்த வில்லேஜஸ் கிட்ட போய் பேசுகிறாங்க. மின்ட்டி அண்ட் பண்டி ரிக்வெஸ்டட் த வில்லேஜஸ் டு கீப் த வாட்டர் க்ளீன். இந்த வாட்டரை க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் போய் பேசுகிறாங்க. இதுக்காக பேனர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் அவர் லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இட் இஸ் அவர் ஜாப் டு கீப் த வாட்டர் க்ளீன். லெட் அஸ் ஸ்ப்ரெட் த மெசேஜ் டு த வில்லேஜஸ். ஸோ இப்போ இந்த அழுக்கான வாட்டரில் எல்லா குப்பையுமே இருக்கும். இதை நம்ம குக்கிங்க்கு அப்புறம் இல்லை ட்ரிங்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு நிறைய டிசீசஸ் வரும். அதே மாதிரி அந்த டர்ட்டி வாட்டரை குடிக்கிற ஃபிஷ்ஷுக்கு அதில் இருக்கிற பிளாஸ்டிக் அழுக்கு இதெல்லாம் சாப்பிட்ற ஃபிஷ்ஷெல்லாம் கூட இறந்து போயிடும். அது இல்லாமல் இந்த டர்ட்டி வாட்டர்னால பிளான்ஸ்க்கு
பிளான்ஸ்க்கு அனிமல்ஸ் இதை குடிக்கிறதுனால அனிமல்ஸ்க்கு கூட ஆபத்து தான். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த வாட்டரில் வந்து நம்ம வந்து குப்பை டர்ட்டியாக பண்ணுறதுனால இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாட்டரை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வில்லேஜில் இருக்கிற பீப்புள் எல்லார்கிட்டையும் சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்க்கு போய் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் கிட்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம லேக்கில் இருக்கிற வாட்டரை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரிகாஷன் மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, சேவ் த லேக், யூஸ் ஒன்லி ஆஸ் மச் வாட்டர் அஸ் யூ நீட். இப்போ நம்ம கை கழுவுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். அதுக்காக நம்ம பைப்பை திருப்பி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நம்ம கை கழுவுனா எவ்வளோ வாட்டர் வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்டரை வந்து நம்ம க்ளீனாக வந்து வச்சுக்கணும். அதில் எல்லா டர்ட்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வாட்டரை ரீயூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வாட்டர் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம பிளான்ட்ஸ்க்கு ஊற்றலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற வாட்டரெல்லாம் பிளான்ட்ஸ்க்கு ஊற்றலாம். இல்லை அதை வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டரை வந்து ரீயூஸ் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி வாட்டர் எங்கெங்கெல்லாம் லீக் ஆகுதோ அந்த லீக் ஆகிற டேப் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பெரியவங்க கிட்ட அடல்ட் கிட்ட வந்து சொல்லி அந்த டேப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், மாற்றலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து பண்டியும் மின்ட்டியும் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து நிறைய பேனர்ஸ் எல்லாம் கூட இதுக்காக க்ரியேட் பண்ணாங்க. நவ் லுக் அட் திஸ் ஆக்டிவிட்டி 4.6. Imagine that your school is creating a team of students. You can go around and find out there is a water being wasted. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூலில் பண்ணுற ஆக்டிவிட்டி. லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி எங்கெங்கெல்லாம் டாய்லெட்லலாம் வாட்டர் லீக் ஆகுது, எங்கெங்கெல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல லீக் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி அந்த டேப் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு வர சொன்னோம். அதே மாதிரி ரிப்பேராக இருக்கிற டேப்பெல்லாம் வந்து கிளாஸ் டீச்சர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட வீட்டில் டேப்பில் எங்கெங்கெல்லாம் டேப்பில் வந்து தண்ணி லீக் ஆகுது அதெல்லாம் நீங்கள் போய் க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த டேப்லாம் ரிப்பேராக இருந்ததுன்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இன்டிமேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அதோட ரிப்போர்ட்டை இங்கே எழுதணும். உங்களோட நேமை எழுதி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு டீம் கூட க்ரியேட் பண்ணி ஸ்டார் டீம் இந்த மாதிரி கூட நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து இந்த வேலையை பண்ணிவிட்டு உங்களோட டீம் நேம் இங்கே எழுதிட்டு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, வில்லேஜஸ் கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு. அவங்க வந்து வாட்டரை வந்து க்ளீனாக வச்சுக்கிறாங்க. நவ் வாட் ஹேப்பன்ஸ் வென் த வாட்டர் பிகம்ஸ் க்ளீன், பண்டி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ரிட்டர்ன் டு லிவ் இன் த ஹாப்பி லேக். இப்போது பண்டின்ற ஃப்ராகும் அவங்களோட ஃபேமிலியும் இந்த லேக்குக்கே திரும்ப வராங்க. எங்கேருந்து? ரோசி ரிவர்லேருந்து இந்த லேக்குக்கே திரும்ப வராங்க. அதே மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஹாப்பியாக உங்களோட ஹோமில் என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, பீப்புள் டிட் நாட் ஃபால் சிக் எனிமோர். அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிற பீப்புள் வந்து எந்த விதமான டிசீஸும் வராமல் நல்லா சேஃபாக இருக்காங்க. த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வேர் ஹாப்பி அண்ட் ஹெல்தி டூ. அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் கூட ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ இது வந்து ஸ்டோரி. இது யார் படித்த அந்த ஸ்டோரி புக்கை? பிரணப். ஓகே, ஸோ இந்த பிரணப் வந்து இந்த ஸ்டோரியை படித்து முடிச்சிடுறாரு. பிரணப், இட் ஹஸ் ஸ்டாப்டு ரெய்னிங். நவ் பிரணப்ஸ் மதர் இஸ் டெல்லிங் தட் இட் ஹஸ் ஸ்டாப்டு ரெய்னிங், ஹெல்ப் மீ கேரி தீஸ் பக்கெட்ஸ். மம்மி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மழை நின்றுடுச்சு, இந்த பக்கெட்டெல்லாம் எனக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பிரணபோட மம்மி பிரணபை கூப்பிடுறாங்க. பிரணப் சேஸ் Pranab's mother. He runs outside to help his mother, thinking about Bunty and Minty and how they conserved water in the village. ஸோ பண்டி அண்ட் மின்ட்டியை பற்றி நினச்சிக்கிட்டே அவங்க எப்படி அந்த வில்லேஜில் இருக்கிற வாட்டரெல்லாம் எப்படி வந்து சேவ் பண்ணாங்கன்னு நினச்சிட்டே போய் ஒரு மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே, தென் த லாஸ்ட் ஆக்டிவிட்டி. There is no clean water in Minty's village. Place a tick next to the actions that the people of the village will not be able to do. ஸோ இப்போ வந்து
அந்த வில்லேஜில் வந்து க்ளீன் வாட்டரே இல்லை. அப்படிங்கும்போது எந்தெந்த திங்ஸை வந்து ஆக்ஷன்ஸை வந்து அவங்களால அந்த க்ளீன் வாட்டர் இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்ற இதில் நீங்கள் டிக் பண்ணணும். வாஷ் கிளாத்ஸ். ஸோ டர்ட்டி வாட்டராக இருந்தால் கூட நம்ம கிளாத்ஸ் வாஷ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ட்ரிங்க் வாட்டர், அந்த டர்ட்டி வாட்டரை குடிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஸோ இந்த இடத்துல ஒரு டிக் போடுங்க. வாட்டர் த பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ்க்கு வந்து அந்த டர்ட்டியாக இருக்கிற வாட்டரை வந்து நம்ம ஊற்றோம் அப்படின்னா பிளான்ஸ் வந்து அந்த அளவுக்கு வளருமான்னு தெரியல. ஸோ நீங்கள் இங்கே கூட டிக் பண்ணலாம். டேக் எ பாத். நீங்கள் டர்ட்டி வாட்டரில் குளிப்பீங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து இதை யோசிச்சுட்டு இந்த இடத்துல டிக் பண்ணுங்கள். The people of the village want clean water all the time. Place a tick next to the practices they could follow. அதாவது அந்த வில்லேஜில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து என்னென்ன ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணால் வாட்டரை க்ளீனாக வச்சுக்கலாம். நாட் வாஷ் கிளாத்ஸ் இன் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ். இது ஃபாலோ பண்ணலாமா? ஓகே. க்ளோஸ் த டேப்ஸ் when not in use. Reuse the water that has already been used. Stop throwing garbage in the water. Purify water by boiling it before drinking. ஸோ இது 5மே வந்து நீங்கள் வந்து பண்ணால் இந்த வாட்டரை வந்து க்ளீனாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். த லெசன் ends with this, children. We have the concept map here. கான்செப்ட் மேப் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லெசனில் ஓவராலாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றதோட ஸ்மால் ரீகேப் தான் அது. வாட்டர். We get water from where? You can write the source of water. Okay, you can write rain water, lake, river, anything you can write. Okay, we should keep our water. நம்ம வாட்டரை என்ன பண்ணணும், எப்படி வச்சுக்கணும்? க்ளீன். ஓகே, ரைட், க்ளீன் ஹியர். We should not waste water. Rain water gets collected in lakes. அதுக்கப்புறம் இங்கே ponds, seas, rivers, oceans. இதெல்லாம் இங்கே எழுதலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து கொஸ்டின் டைம். இந்த கொஸ்டின் டைமில் பிளேஸ் அ டிக் அகெயின்ஸ்ட் த ஆக்ஷன்ஸ் தட் இஸ் ரைட் அண்ட் கிராஸ் த ஆக்ஷன் இஃப் த ஆக்ஷன் இஸ் ராங். ஓகே. ஸோ இதில் வந்து சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வந்து குட் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து டிக் பண்ணலாம், எதெல்லாம் பேட் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் வந்து ராங் பண்ணணும் இந்த பாக்ஸில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது இந்த சைடில் இருக்கிற கொஷின்ஸையும் இந்த சைடில் இருக்கிற ஆன்சர்ஸ் எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகே. ஸோ தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் சம் யூசஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும். இந்த இடத்துல இந்த 3 டேஷஸில் எழுதணும். நீங்கள் வந்து ஒரு யூஸும் எழுதலாம், இல்லை நிறைய யூஸஸும் எழுதலாம். இது வந்து கம்பேனியன் ஆக்டிவிட்டி. ஓகே. ஸோ இது லாஸ்ட் ஆக்டிவிட்டி நம்ம லெசனில். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டர் டிடெக்டிவ். ஓகே. இமேஜின் தட் யூ ஆர் அ வாட்டர் டிடெக்டிவ். ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி வாட்டர் லீக்கி டேப்ஸ் ஃபவுண்ட் இன் ஒன் டே. ஸோ உங்கள் வீட்டில் எத்தனை லீக்கி டேப்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னா a watch or a clock. உங்களுக்கு வந்து ஒரு வாட்ச் இல்லை கிளாக் தேவைப்படும். 2 buckets தேவைப்படும். 1 liter பாட்டில் தேவைப்படும். ஓகேவா? இதெல்லாம் திங்ஸ் ரிக்வயர்ட். இதில் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு டேப்பை வந்து கொஞ்சமாக லைட்டாக ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சொட்டுற மாதிரி விடணும். ஓகே. ஓப்பன் த டேப் இன் யுவர் ஹவுஸ் இன் சச் அ வே தட் ஒன்லி 1 drop ஆஃப் வாட்டர் ட்ரிப்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டுற மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுறோம். தென் அதுக்கு கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டை வந்து நீங்கள் வந்து வைக்கணும். இந்த மாதிரி ஒரு பக்கெட்டை ப்ளேஸ் பண்ணணும். ஓகே. தென் லெட் த வாட்டர் ட்ரிப் இன் த பக்கெட் ஃபார் 1 hour. ஸோ இந்த மாதிரி வாட்டர் வந்து இந்த பக்கெட்டில் வந்து ஃபில் ஆகட்டும். 1 hourக்கு நீங்கள் வந்து டைம் வச்சு நோட் பண்ணணும். ஓகே. தென் க்ளோஸ் த டேப் டைட்லி. அந்த டேப்பை வந்து நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். 1 hourக்கு அப்புறம் என்ன பண்ணிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும். தென் ஸோ தேட் இட் டஸ் நாட் ட்ரிப். இனிமேல் கீழே தண்ணி எதுவுமே வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டம்ளரோ இல்லை ஒரு பாட்டிலோ எடுத்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். இந்த பக்கெட்லேருந்து இன்னொரு பக்கெட், நான் சொன்னேன் இல்லையா 2 buckets இருக்கணும்ன்ட்டு, அந்த பக்கெட்டில் வந்து ஒவ்வொரு கிளாஸாக தண்ணி எடுத்து ஊற்றணும். ஸோ எத்தனை டைம்ஸ் வந்து எத்தனை கிளாஸஸ் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு இங்கே கவுண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஃபில்டு பை வாட்டர் இந்த பக்கெட் இன் 1 hour.
எத்தனை கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் ஃபில் ஆகிருக்கு அந்த நம்பரை இங்கே எழுதணும் 1 or 2 அப்படின்ட்டு. இஃப் அ டேப் இஸ் ட்ரிப்பிங் ஹவு மெனி கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் வில் பி வேஸ்டட் இன் 1 day. ஸோ நினச்சி பாருங்கள், 1 ஹவருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 or 3 கிளாஸஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 கிளாஸஸ் 1 மணி நேரத்தில் 3 கிளாஸஸ் வந்து வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னா 1 டேயில் எவ்வளோ வேஸ்ட் ஆகும்? ஸோ 3 × 24 எவ்வளோ அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ ஆர் தேர் எனி லீக்கி டேப்ஸ் இன் யோர் ஹவுஸ்? உங்களோட வீட்டில் வந்து ஏதாவது லீக்கி டேப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை இங்கே எழுதுகிறோம். That's all children, the lesson ends with this. இந்த லெசன் இதோட முடிஞ்சது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் டீச்சர்ஸ்க்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ children.